ஹலோ வேல்ட் ஃபார் எவர். நம்மளுடைய பாடி வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். ஸோ அதாவது கரெக்டாக க்ரோத் ஆகணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாடிக்கு வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ இந்த மினரல்ஸ் அப்படின்னா வந்து தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தாது உப்புக்கள்லாம் என்னென்னா சோடியம், மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், சல்ஃபர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இன்னைக்கு ஒரு 4 விதமான மினரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம பாடிக்கு வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சோடியம். ஸோ இந்த மினரல்ஸ் வந்து ஹைட்ரஜன் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பிபி அதாவது ரெகுலேட் பிபி, நம்மளுடைய பிபியை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நர்வ்ஸ் அண்ட் மசில் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா தசைகள் அண்ட் நரம்புகள் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த சோடியம் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பாடி ஃப்ளூயிட்ஸை வந்து ஸ்டாட்டிக்காக வச்சு, அதாவது பாடி ஃப்ளூயிட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து, அதாவது பாடி ஃப்ளூயிட்ஸ்னால் நம்ம ரத்தத்தை சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ளூயிடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மினரல்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். இது வந்து ஹார்ட்டோடைய ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் நம்மளுடைய இதயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து பிபியை வந்து மெயின்டைன் பண்ணுது. பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தாது உப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மினரல்ஸ் தான் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு வந்து துணை புரியுது. ஸோ அது போல் நம்மளுடைய நர்வ்ஸ் அண்ட் மசில் கரெக்டாக வந்து வேலை செய்யனாலும் இந்த பொட்டாசியம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மினரல்ஸ். ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக நம்மளுடைய பாடி ஃப்ளூயிடை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பொட்டாசியம் வந்து தேவை. ஸோ அதனால தான் வந்து ஹார்ட்டுக்கு வந்து பொட்டாசியம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 விஷயம் சொன்னதுலேயே தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். இது வந்து ரெக்கவரி ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து நம்மளுடைய நர்வ்ஸ் அண்ட் மசிலில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸேஷன் ஆஃப் நர்வ்ஸ் அண்ட் மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மெக்னீஷியம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ சப்போர்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மினரல்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கால்சியம். இது வந்து போனோடைய பில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போன்னா எலும்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எலும்புக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பில்டராக இருக்கக்கூடியது இந்த கால்சியம் அண்ட் மினரல்ஸ். ஸோ நம்ம போன் மட்டும் கிடையாது, நம்மளுடைய டீத்துக்கும் வந்து இந்த கால்சியம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மினரல்ஸ். ஸோ சோடியம், மெக்னீஷியம், ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், கால்சியம். இந்த 4 விதமான மினரல்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்த உள்ள மினரல்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்பா, ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.